எனவே இதை செய்வோம். ஆபரேட்டர்கள் மீது எது உங்கள் ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் உடன் ஒத்துப்போகிறது? ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் ஒய் டென்சார் ப்ராடக்ட் எடுக்கவும். எல் ஒரு ஒய் ஒரு எம் ஒரு ஒய் ஒரு எம் 2. எனவே இது நீட்டிக்கப்பட்ட நிலையினை தவிர வேறில்லை. இது நீட்டிக்கப்பட்ட நிலை போன்றது. நீட்டிக்கப்பட்ட நிலை இணைக்கப்படாத ஸ்கொயர் ஆக இருக்கும் கோஎஃபிசியன்ட் ஒன்றுடன் இருக்கும். இது இணைக்கப்படாத நிலைகளின் ப்ராடக்ட் ஆகும். அதை மீண்டும் எழுதுங்கள். உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2i இன்டூ ஒய் கிடைக்கும். அதை தீட்டா மற்றும் பை டெர்ம்ஸ் இல் மீண்டும் எழுத முயற்சிக்கவும். நீங்கள் அதைச் செய்வதற்கு அதை நீங்கள் நார்மலைசேஷன் வரைக்கும் காட்டவும். அது ஒய் 2 எனவே தரவரிசை 2 இன் டென்சர் காம்போனன்ட் Q ஆனது +2 இலிருந்து -2க்கு செல்லும். ரேங்க் 1 இன் குறைக்க முடியாத இரு டென்சரில் இருக்கும் டென்சர் ப்ராடக்ட் நீங்கள் உருவாக்கலாம். ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக் ஒய் 2 ஐ நாம் விகிதாச்சாரத்தில் பெறுகிறோம். எனவே இந்த K, Q மற்றும் L, M இடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதனால் தான் நான் உங்களை ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் இங்கே மேலும் ஒரு படியைச் செய்யலாம். லேட்டர் ஆபரேஷன் செய்த பிறகு 2 டென்சரின் அதே தரவரிசைக்குச் செல்லவும். காம்போனன்ட் 1 மற்றும் இதை காண்பிக்கலாம். ஆக தயவுசெய்து இந்த தரவுகளை சரிபார்க்கவும். ஆனால் இரு வெக்டர்களால் செய்யப்பட்ட ஏதேனும் ஆர்பிட்ரரி டென்சர்களுக்கு பொசிஷன் வெக்டரில் ஸ்பெரிக்கல் ஹார்மோனிக்ஸ் ஒன்றுடன் ஒன்று கரஸ்பாண்டன்ஸ் உள்ளதை சுலபமாக காட்டலாம். எனவே ஒரு கரஸ்பாண்டன்ஸ் உள்ளது. மேலும் நீங்கள் பொசிஷன் வெக்டர் ஐ வெளிப்படையாக சரிபார்க்கலாம். இது ஒய் 2 ஐ நார்மலைசேஷன் வரைக்கும் தருகிறது. லேட்டர் ஆபரேஷன் மூலம் இதை எப்படி செய்வதென தெரியும். எல் மைனஸ் இதை இங்கே ஆபரேட் செய்ய உங்களுக்கு தெரியும் மற்றும் வேறு கம்போனண்டின் 2 டென்சர்கள் ரேங்க் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நேரடியாக சொல்லலாம். நான் 0, 1 மற்றும் 2 ஐ எழுதும்போது என்ன ஆகும்? -1 மற்றும் -2 என்ன ஆகும்? அவர்கள் உங்களுடைய ஐ க்கும் பை ஐ இன் -i ஆகவும் மாற்றுவார்கள். இதை நீங்கள் -1 ஆக்கும் போது இது -i இல் உள்ள i ஆக மாறும். Q ஒரு சப்ஸ்கிரிப்ட், K ஒரு சூப்பர்ஸ்கிரிப்ட். மேலும் சப்ஸ்கிரிப்ட் -2 ஆனது என்றால் -2i ஆனது i ஆக மாறும். விரிவாக ஒரு படியை வைக்க முயற்சி செய்தேன். குறைக்க முடியாத டென்சர்களின் ரேங்க் 1a மற்றும் p க்கு 2 வெக்டர்களின் டென்சர் ப்ராடக்ட் ஐ இங்கே எடுக்கவும். 2 காம்போனன்ட் ஸ்கொயர் ஐ எளிதாக எடுத்துக்கொள்ளும் பொசிஷன் ஐ நாம் பார்த்தோம். இங்கே இது நீட்டிய நிலையை எடுக்கிறது. காம்போனன்ட் ஒரு கம்போனன்ட்டை எடுக்கவும். அதை மல்டிபிளை செய்யவும். பிறகு உங்களுக்கு இது 2 கம்போனன்ட்டை கொடுக்கும். நீங்கள் 1 காம்போனன்ட் செய்ய நீங்கள் நிலைகளுக்காக CG கோஎஃபிசியன்ட் ஐ அப்ளை செய்யவும். நீங்கள் செய்யும் CG கோஎஃபிசியன்ட் நிலை 2 சுழலுக்கான மற்றொரு பயிற்சியாகும். இங்கேயும் அதே தான் பொருந்தும். மேலும் நீங்கள் அதை உறுதி செய்யவும். இது மொத்தம் M1 அதாவது மொத்தம் Q1 பிளஸ் Q2 சேர்த்தால் Q வரவேண்டும். அது முக்கியம். சரியாக என்ன நடக்கிறது? ஆக தயவுசெய்து சரிபார்த்து உங்கள் கைகள் டென்சர் ப்ராடக்டை உணர்வதற்கு. டென்சர் ஆபரேட்டர்கள் தயாரிப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் டென்சர்களை குறைக்க முடியும். இந்த பகுதியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்தால் எழுதப்பட்டுள்ள குறைக்கக்கூடிய கம்போனன்ட் உடைய இணை இல்லாத நிலை மற்றும் குறைக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ் குறைக்க முடியாத கம்போனன்ட்ஸ் டெர்ம்ஸ் ஆக மீண்டும் எழுதலாம். மேலும் குறைக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் குறைக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ் அன்லீனியர் காம்பினேஷன் உள்ளது. இவை உங்கள் Cijக்கள். இந்த பக்கம் கம்போஸ் செய்யப்பட்ட ஒன்று. நான் எழுதிய இந்த பகுதி அந்த Cijக்களின் லீனியர் காம்பினேஷன் ஆக இருக்கும். Aij Cij மைனஸ் Cji இன் லீனியர் காம்பினேஷன். Sij Cij பிளஸ் Cji மைனஸ் இன் லீனியர் காம்பினேஷன். எனவே இவை நான் எழுதியவை மற்றும் நான் இங்கே கொடுத்துள்ள இடத்தில் இந்த வகையில் இது சேரும். இதை நீங்கள் செய்தால் உண்மையில் நான் ஏற்கனவே சொன்ன Tk Q ஆக இருக்கும். K 1க்கு சமம் என்பதற்கு இதை நாம் செய்தோம். ஆனால் இந்த டென்சர் ப்ராடக்ட் பார்த்து இது தான் வழி என வாதாடலாம். இந்த டென்சர் கம்யூட்டேட்டர் அல்ஜிபிராவின் தரவரிசை K ஏதாவது Qவின் காம்போனன்ட் என்ற முடிவை திருப்திப்படுத்தும். நன்றாக பொருந்தக்கூடியது என உங்களுக்கு தெரியும். பல விஷயங்கள் முழுமையாக சேராமல் தோன்றும். ஆனால் CG கோஎஃபிசியன்ட்ஸ் ஐ பயன்படுத்தி நமக்கு தெரிந்தவை மூலம் நாம் தொடர்பு செய்ய முயற்சிக்கலாம். சரி, எனவே இது நாம் என்ன செய்தோம் என்ற சுருக்கம். நீங்கள் இரு வெக்டர்கள் அல்லது இரு டென்சர்கள், 2 குறைக்க முடியாத டென்சர்கள்,
இந்த ப்ராடக்ட் இன் இடதுபுறம் முறையாக குறைக்கக்கூடிய டென்சராக இருந்தால் நீங்கள் தீர்க்க முயற்சி செய்யலாம். ஆனால் சிஜிக்கள் உடனான Q+S உடன் நீங்கள் தீர்வு காணலாம் என்பதை நான் எழுதியிருக்கிறேன். சரியா? பிறகு முந்தைய ஸ்லைடில் நான் விரிவாக சொன்னது K 1க்கு சமம் மற்றும் R 1க்கு சமம் சரியா? ஆக இது தேர்வு செய்யும் விதி. ஒருவரால் உண்மையாக இந்த தியரம் நிரூபிக்க முடியும். இது J, M மற்றும் J பிரைம், M பிரைம் இரு ஆங்குலர் மொமெண்டம் நிலைகளுக்கிடையில் தரவரிசை K மற்றும் Qவின் குறைக்க முடியாத டென்சரின் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட். நீங்கள் இதை முறையாக நிரூபிக்கலாம். CG கோஎஃபிசியன்ட்டை சார்ந்து உள்ளது. இதற்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை CG கோஎஃபிசியன்ட் M+Q இந்த பகுதி ஒரு சேராத நிலை என்றால் இந்த பகுதி ஒரு சேரும் நிலை சரியா? ஆக ஒருவேளை M+Q M பிரைம் இல்லை என்றால் CG கோஎஃபிசியன்ட் 0 ஆகும். சமமாக்க இந்த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் 0த்தில் வைக்கலாம். அல்லது பரிசோதனையாளரிடம் சொல்லலாம். மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் தரநிலை 2 நான்குமுனை மொமெண்ட் டென்சர் அல்லது ஒரு வெக்டர். இவ்வகை டிரான்சிஷன் ஐ முயற்சி வேண்டாம், இது 0மாக தான் இருக்கும், இந்த அளவு சரி என அவர்களிடம் சொல்லலாம். ஆங்குலர் மொமெண்டம் அல்ஜீப்ரா மற்றும் CG கோஎஃபிசியன்ட் தேவையிலிருந்து எந்த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் அல்லது டிரான்சிஷன் ஆரம்ப நிலையிலிருந்து கடைசி நிலைக்கு தூண்டும் ஆபரேட்டர் எந்த டிரான்சிஷன் என்பதை நாம் சொல்லலாம். நான்குமுனை மொமெண்ட் அல்லது டைபோல் மொமெண்ட் போன்ற ஆபரேட்டர்களால் தூண்டப்படும் இது போன்ற டிரான்சிஷன் நீங்கள் பார்க்க இயலாது, ஏனென்றால் CG கோஎஃபிசியன்ட் 0 என்பதை அவர்களிடம் நீங்கள் சொல்லலாம். ஆக ஸ்கேலார் க்கு உதாரணம். ஒருவேளை ஸ்கேலார் ஆபரேட்டர் ஆக இருந்தால் நாம் என்ன சொல்வது? ஆக இருக்க வேண்டும். மெட்ரிசிஸ் டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் சாத்தியம். ஆக இருக்கணும். மேலும் இதேபோல் வெக்டர் ஆபரேட்டர் ஒருவேளை M' என்பதை M+2 என்று நான் வைத்தால் ஒருவேளை இது குறைக்க முடியாத தரவரிசை 1 டென்சராக இருந்தால் Q என்பது பிளஸ் அல்லது -1 மற்றும் 0 ஆகும். நீங்கள் அதில் M சேர்த்தால் நான் M பிரைம் பெற வேண்டும். சரியா? ஒருவேளை M பிரைமை M+3ஆக வைத்தால் அது அற்பமான 0 ஆக்கிவிடும். ஆக இந்த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் சில இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சில இந்த விக்னர்-எக்கார்ட் தியரம் மூலம் நீங்கள் வாதாடலாம். நான் இந்த கோர்ஸில் நான் நிரூபிக்கவில்லை. ஆனால் ஆபரேட்டர்கள் உடன் நீங்கள் கம்போஸ் செய்தால் முடித்துவிடலாம். நான் இன்னும் முடிக்கவில்லை. ஆனால் நீங்கள் முறையாக செய்தால் இந்த தியரம் ஐ நீங்கள் நிரூபிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை, அதனால் தான் அதை குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். நான் எந்த ஆபரேட்டர் ஐ பார்ப்பது பற்றிய தகவலை கொண்டுள்ளது, மேலும் ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலையின் மொத்த ஆங்குலர் மொமெண்டம் மட்டுமே பார்க்கிறது. இந்த தகவல் தான் என்னிடம் இல்லை. ஆனால் நிச்சயமாக சி கோஎஃபிசியன்ட் தகவல் என்னிடம் இருக்கிறது. CG கோஎஃபிசியன்ட் மூலம் எந்த எலிமெண்ட்ஸ் 0ஆக இருக்கும், எந்த எலிமெண்ட் 0ஆக இருக்காது என்பதை இது காட்டுகிறது. நான் ஒருவேளை உங்களிடம் கேட்டால் சரியான கோஎஃபிசியன்ட் சொல்லவும். சரியான மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் 1 ஒருவேளை 0 T என்று நான் விடை கொடுத்தால் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒருவேளை பரிசோதனையாளர் என்னிடம் 0 M' என்று சொன்னால் MT இது தான் எலிமெண்ட், இதை நான் அளவிடுகிறேன். தெரியாத இந்த கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக அந்த மெஷர்மெண்ட் நான் இங்கு வைக்கலாம். பிறகு நான் வேறு காம்போனென்ட் செய்யலாம். இதுதான் விக்னர்-எக்கார்ட் தியரம் பவர். சரி, உங்களுக்கு சில உதாரணங்களை கொடுக்கிறேன். ஆக மேற்கண்ட தியரம் படி நான் பார்ப்பது என்னவென்றால் ஸ்கேலர் ஆபரேட்டர் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் கண்டிப்பாக டைகனலாக இருக்க வேண்டும். இதை உங்களுக்காக வாதாடி இருக்கிறேன். டயகனல் இல்லாத எலிமெண்ட்ஸ் 0. ஒருவேளை நான் வெக்டர் ஆபரேட்டர் Z காம்போனன்ட் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் கொடுத்தால் விடை என்னவென்று நான் சொல்கிறேன். உங்களால் அதே வெக்டர் ஆபரேட்டர் இன் X காம்போனன்ட் தீர்மானிக்க முடியுமா? அங்கே உங்களால் விக்னர்-எக்கார்ட் தியரம் பயன்படுத்த முடியும். அங்கே விகிதங்கள் CG மட்டுமே டிபெண்ட் செய்து இருக்கும்.
உங்களிடமே விட்டுவிடுகிறேன். ஒருவேளை நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன். ஆக டைபோல் மொமெண்ட் நாம் குறிக்கலாம். நான் உங்களிடம் கொடுக்கிறேன். k 1க்கு சமம் q 0க்கு சமம். உங்களுக்கு ஒரு வேல்யூக்காக பதில் கொடுக்கிறேன். சில கான்ஸ்டன்ட் k அல்லது ஏதோ ஒன்று உங்களிடம் கேட்கிறேன். ஒன்றின் p ஐ உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? +1 q +1க்கு சமம். சரி என கொடுத்தால் உங்களால் செய்ய முடியும். ஆக அதுதான் உனக்கான கேள்வி. என்னை எழுத விடுங்கள். ஆக விக்னர்-எக்கார்ட் தியரம் சொல்வது நீங்கள் தேட விரும்பினால் டிபெண்டன்ட் பீஸ் இதுதான். இதை குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் என்று நான் அழைக்கிறேன். இது ஆராய்ச்சி மூலம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உங்களிடம் CG கோஎஃபிசியன்ட் J' செமிகோலன் M' உள்ளது. நான் தவறாக செய்தேனா? பரவாயில்லை. ஆனால் நாம் எந்த வழியில் செய்கிறோம் என்பது முக்கியம். ஆக நீங்கள் இந்த வகையில் எழுதலாம். சரியா? CG கோஎஃபிசியன்ட் கணக்கீடு மூலம் நமக்கு இது தெரியும். இதற்கு நமக்கு ஒரு பரிசோதனையாளர் தேவை. இங்கிருந்து நாம் சொல்லலாம் J' பூஜ்ஜியத்தின் M' பூஜ்ஜியம் சரியா? JM என்பது டெல்டா M M' டெல்டா J ஆகும். இது ஒரு ஐடென்டிட்டி ஆபரேட்டர் போன்றது. நிலைகள் ஆர்த்தோகோனல் ஆனவை அப்படியே இருக்கட்டும். ஸ்காலர்ஸ் ஆபரேட்டருக்கு டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டுமே பங்களிக்கும். சரியா? ஸ்காலர்ஸ் இது தரவரிசை 0 டென்சர் உடைய ஸ்காலர். ஆக வெக்டர்களுக்காக இதை நாம் செய்வோம். வெக்டர்ஸ்க்கு நான் இதை செய்தால் ஒருவேளை நான் இங்கே சில எண்களை கொடுத்தால் அதை நான் கேப்பிட்டல் A என்கிறேன். இது பரிசோதனை மூலம் கொடுக்கப்பட்டது. நான் உங்களுக்கு பதில் கூறுகிறேன். என்னிடம் பரிசோதனையாளர் 1 JM என்றால் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? டைபோல் மொமெண்ட் உடைய Z காம்போனன்ட் ஐ அளவிட முடியுமென அவர் சொல்கிறார். ஆனால் X காம்போனன்ட் அல்லது Y காம்போனன்ட் எப்படி அளவிடுவது என எனக்கு தெரியாது. ஆனால் இது X காம்போனன்ட் இல்லை. இது X + I Y உடைய மைனஸ். நீங்கள் அளவீடு செய்ததும் இதே போலவே இது என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இரண்டையும் நீங்கள் கண்டுபிடித்தால் லீனியர் காம்பினேஷன் நீங்கள் எடுக்கலாம். டைபோல் மொமெண்ட் இன் X காம்போனன்ட் நீங்கள் தீர்மானிக்கலாம். Y காம்போனன்ட் நீங்கள் எடுக்கலாம். என் கேள்வி என்னவென்றால் விக்னர்-எக்கார்ட் தியரம் வரையறை மற்றும் தீர்மானிக்கும் டெர்ம்ஸ் ஐ பயன்படுத்தவும். இது என்ன? சரி, நான் உங்களிடமே இதை செய்ய விட்டுவிடுகிறேன். நமக்கு சில பயிற்சி பிரச்சினை இருக்கும். அதேபோல் இதை செய்யவும். ஜெனரல் ஒன்றாக இருப்பதில் இது இருக்காது. மற்றும் அங்கிருந்தது டைபோல் மொமெண்ட் ஆபரேட்டர் இன் X மற்றும் Y காம்போனன்ட் ஐ நான் எக்ஸ்டிரக்ட் செய்கிறேன். குறிப்பிட்ட வேல்யூ உடன் இந்த M' ஐ எடுத்துக்கொண்டு அதையும் செய்யலாம். ஆக இங்கே அதே M இல்லையென்றால் அது 0 ஆகும். உங்கள் கைகளை வைத்து சரிபார்க்கும் ஏதோ ஒன்று என நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பிற கோர்ஸ்களில் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலைக்கு இப்படிப்பட்ட ஒரு டிரான்சிஷன் சாத்தியமா என்று உங்களிடம் நேரடியாகவே ஒரு கவுட் செய்ய சொல்லுவார்கள். 4 முனை ஆபரேட்டர் அல்லது இதர ஆபரேட்டர்கள் முன்னிலையில் மற்றும் தரவரிசையில் குறைக்க முடியாத டென்சர் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதன் பிறகுதான் உங்களால் தீர்மானிக்க முடியும். குறைந்தபட்சம் 0 அல்லது 0 இல்லையா என்று நீங்கள் சொல்லலாம். உண்மையான வேல்யூவை தீர்மானிக்க முடியாது. காரணம் ஒரு பரிசோதனையாளர் குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் தர வேண்டும். ஆனால் காம்போனன்ட் உடைய சதவீதத்தை நீங்கள் காணலாம். உங்களால் கம்போனன்ட் சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த குறைக்கப்பட்ட மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் கம்போனன்ட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆகும். Q இண்டிபெண்டன்ட் அல்லது மேக்னெட்டிக் குவாண்டம் எண்கள் இண்டிபெண்டன்ட் ஆகும். அனைத்து மேக்னெட்டிக் குவாண்டம் எண்கள் மற்றும் Q டிபெண்டன்ஸ் CG கோஎஃபிசியன்ட் மட்டுமே. ஒரு குறிப்பிட்ட தரவரிசை காம்போனன்ட்க்கு விடை கொடுத்தால் இதர காம்போனன்ட்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் CG கோஎஃபிசியன்ட் மட்டுமே டிபெண்டன்ட் ஆக இருக்கும். எனவே இது
கான்ஸ்டன்ட் டைம்ஸ் மற்றும் சிஜி கோஎஃபிசியன்ட் உடைய வேறுபாடு டிபெண்டன்ட் கொண்டது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பரிசோதனையாளர் ஒரு காம்போனன்ட் விடை கொடுத்தால் தரவரிசை 2 டென்சருக்கு உங்களிடம் 5 காம்போனன்ட்ஸ் இருக்கும். அவர் உங்களுக்கு ஒரு கம்போனன்ட் விடை கொடுத்தால் ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கொள்வோம். தரவரிசை 2க்கு சமமாக பதில் கொடுக்கிறார். மீதமுள்ள 4ஐயும் விக்னர்-எக்கார்ட் தியரம் பயன்படுத்தி நீங்கள் உண்மையில் தீர்மானிக்க முடியும். ஏனென்றால் இந்த கான்ஸ்டன்ட் அந்த சோதனைக்குரிய தரவில் பிக்ஸ்ட் ஆகி விடுவதால். மற்றும் டென்சர் கம்போனன்ட்ஸ் அல்லது மேக்னெட்டிக் குவாண்டம் எண்கள் மீது இது இண்டிபெண்டன்ட் ஆக உள்ளது. அனைத்து தகவல்களும் சிஜி கோஎஃபிசியன்ட் மட்டுமே உள்ளது. நீங்கள் உண்மையில் அனைத்தையும் தீர்மானம் செய்யலாம். இதுதான் விக்னரி தியரம் இன் பவர். இங்கே நாம் நிலையான கண்டென்சர் ஆபரேட்டர்களை காம்போசிஷன் செய்கிறோம். சிஜி கோஎஃபிசியன்ட் டெர்ம்ஸ் மூலமாக நிலைகளின் டென்சர் ஆபரேட்டர் மீண்டும் தீர்வு காண முடிவது உண்மையில் அழகானது. இதை நிரூபிக்க அதுதான் வழி. ஆனால் தற்சமயம் அதை தியரம் ஆக நான் குறிப்பிடுகிறேன். 4 முனை டென்சர் என்பது 2 தரவரிசை. மற்றும் நீங்கள் நியூக்ளியர் பிசிக்ஸ் கற்கும் போது இருக்கும் நிறைய அப்ளிகேஷன்களை கற்க தொடங்குவீர்கள். மற்றும் பார்ட்டிகிள் பிசிக்ஸ். நீங்கள் விக்னர்-எக்கார்ட் தியரம் பயன்படுத்தி ஒரு பிராசர் CEP+C ஆகுமா என சொல்லலாம். அந்த பிராசஸ் அனுமதிக்கப்பட்டதா? அப்படியே அனுமதிக்கப்பட்டது என்றால் சிதறுகின்ற அந்த கிராஸ் செக்ஷன் பகுதியின் சதவீதம் என்ன? நிறைய யோசனைகள் படமாக வரும். ஆக நான் இங்கே நிறுத்திக் கொள்கிறேன்.